இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் இரவில் பற்றிய காட்டுத்தீ 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. பெரும்பாக்கம் பள்ளிக்கருணை பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் கோரப்பொருட்கள் அதிகமாக வளர்ந்துள்ளன. சதுப்பு நில பகுதியின் வழியாக அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு உயரழுத்த மின்சார வயர்கள் மூலம் மின்சாரம் செல்கிறது. இந்நிலையில் சதுப்பு நிலத்தின் நடுவே உள்ள கோரை பொருட்களில் நேற்றிரவு திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக தீப்பற்றி எரிந்தது. தகவலின் பேரில் மதுரவாயல், அசோக் நகர், கிண்டி, மேடவாக்கம், தாம்பரம், துறைப்பாக்கம், வேளச்சேரி ஆகிய 7 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து விரைந்த 47 தீயணைப்பு வீரர்கள் பள்ளிக்கருணை வனத்துறையினரிடம் இணைந்து தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். 3 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பின்பு தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. மர்ம நபர்கள் யாரேனும் தீயை பற்ற வைத்தார்களா? மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா? வெயிலின் தாக்கத்தினால் ஏற்பட்டதா என்ற கோணங்களில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.